ஸ்ரீ குருப்பியோ நமः. பெரியவாச்சரணம். ஹரஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர. ஒரு ஒரு குருவனுடைய கருணை இருந்தாதான் இந்த பிரம்மத்தினுடைய அனுபவத்தை நாம் உணர முடியும். அப்படிங்கிறது தான் இந்த குரு சிஷ்யனுடைய யோக்கியத்தைகள் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்து வந்துட்டு இருக்கோம். உபனிஷது காலத்திலையும் சங்கரர் பீரியட்லேயுமே இந்த மாதிரி வித்யா கர்வம் பிடித்தவர்கள்லாம் நிறையா பேர் இருந்திருக்கா அப்படிங்கிறது சங்கரத்தனுடைய பாஷ்யத்தில் சொல்கிறதுங்கிறதையும் பார்த்து வந்துட்டு இருக்கோம். அதாவது என்ன அப்படின்னா, சரி எனக்கு எல்லாம் தெரியும், எனக்கு படிப்பறிவு இருக்குது, நான் எத்தனை கிரந்தங்கள் படிச்சிருக்கேன், ராமாயணம் என்ன, மகாபாரதம் என்ன, புராணங்கள் என்ன, இதிகாசங்கள் என்ன, எத்தனை இருக்கோ அத்தனையும் நான் கரைச்சி குடிச்சிட்டேன், எனக்கு என்ன எல்லாம் தெரியும். எனக்கு எல்லாம் தெரிஞ்சிடாது, தெரிஞ்சுக்க முடியாது. இவா என்ன பண்ணுவாள்லாம், அந்த அகங்காரமா இருக்கா இல்லையா, வித்யா அகங்காரம்னு பெரியவா சொல்றான். இப்படி இருக்கிறவா தங்களுடைய தோல்விகளை ஒத்துக்க மாட்டான். நான் பிரம்மத்தை பார்த்துட்டேன், பிரம்மம் ஜீவாத்மா வேற பரமாத்மா வேற இல்லைங்கிறது அத்வைத்த பிரின்சிபலா எனக்கு எல்லாம் கத்துக்குட்டியா, எனக்கு எல்லாம் அத்துபடி எனக்கு எல்லாமே பண்ணவே முடியாது. அவ்வளவு ஆழமாக இருக்கக்கூடிய தத்துவங்களை இப்படி இந்த வித்யா கர்வம் பிடிச்சவங்க தங்களுடைய தோல்வியை ஒத்துக்கவே மாட்டா. அப்போ நான் பிரம்மத்தை பார்த்துட்டேன்னு சொல்றதும் என்னது, வெறும் ஷோ ஆஃப் தான் இருக்கும். எனக்கு இந்த மாதிரி குரு உபதேசம்லாம் வேண்டாம் அப்படின்னு ஒரு சின்முத்திரையை என்ன நான் இப்படி இப்படி பார்க்க பண்ணு, இப்படி பண்ணேன்னு சின்முத்திரையை வச்சுட்டு நிறைய புக்ஸ் எல்லாம் எழுதி, ஸ்பிரிச்சுவல் புக்ஸ் எல்லாம் எழுதி ஒரு பேர் வாங்கிட்டு ஃபேமஸ் ஆகிட்டு அவ்வளோதான் எனக்கு எல்லாம், இப்படி குருமுகம் இல்லாமல் இது நிலைச்சு நிற்காது. மேபி அந்த டைமில் அவருடைய அந்த புக்ஸ் மேபி ஃபேமஸாக இருக்கலாம், ஆர் அந்த பர்சன் மேபி ஃபேமஸாக இருக்கலாம், பட் தட் கேன் நாட் பி அ பெர்மனன்ட் ஒன். நம்ம பார்த்தோம் சங்கரருடைய பீரியடில் 72 விதமான மதங்கள் வந்தது. அப்போ எத்தனை மதங்கள் சஸ்டெயின் ஆகி நின்றுத்து பண்ண முடியலை நம்மளோட இந்து மதத்துக்கு எதிர்த்து. ஸோ அந்த மாதிரி இந்த வித்தியைகள் புக்ஸ் படிச்சுட்டு நான் பிரம்மத்தை கண்டுபிடிச்சிட்டேன்னு சொன்னால் இது வெறும் ஷோ ஆஃப் தான் அப்படின்னு சொல்கிறார். ஸோ கடோபனிஷத் உபனிஷத்தில் கடோபனிஷத் அப்படின்னு ஒரு உபனிஷத் இருக்குது, அண்ட் முண்டோபனிஷத்துன்னு இருக்குது. இதுக்கு சொன்னேன் நான், இந்த மாதிரி வாழையெல்லாம் டிஸ்கிரைப் பண்ணுற வேர்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணியிருக்கா, அதை வச்சுட்டு நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம் அப்படின்னு. அது என்ன வேர்டு அப்படின்னா வேஷ்டியமானாகா அப்படிங்கிற வார்த்தையை அந்த உபனிஷதங்கள் யூஸ் பண்ணுறது. அதாவது வேஷ்டியமானாகா அப்படின்னா ராப்ட் இன் இக்னோரன்ஸ் அப்படின்னு அர்த்தமா தெளிவாக சொல்கிறான். ஒரு அறியாமையில் தங்களை மூடின்னு இருக்கா. அப்போ அறியாமையில் நான் சொன்னோம், நம்ம பார்த்தோம் நேற்றுக்கு கல் சுவர் எழுப்பின்னு இருக்கா. அப்போ நீ அறியாமையில் மூழ்கி இருக்கிற போது எப்படி நீ பிரம்மத்தை அறிய முடியும்? அங்கேயே அடிபட்டு போயிடுது. த பேசிக் கான்செப்ட் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் த காடை அங்கேயே நம்ம அடிபட்டு போயிடுது அப்படின்னு சொல்கிறான். ஸோ நம்ம இந்த தீர வீர பராக்கிரமசாலிங்கிற வார்த்தையெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். ராஜாவெல்லாம் சொல்கிற போச்சே, ஒரு தைரியத்தை சொல்கிற போச்சே தீரர் அப்படிங்கிற வார்த்தையை நம்ம யூஸ் பண்ணுவோம். வீர தீர பராக்கிரமசாலி அப்படின்னா த தீரர் அப்படின்னா தைரியசாலி, ஒரு தைரியத்துடைய குணம் உள்ளவர் அப்படின்னு. ஆனால் உபனிஷத்தை சொல்கிறது என்ன சொல்கிறது அப்படின்னா, இந்த பிரம்ம வித்யா சாதகர்கள், இந்த பிரம்மத்தை அறிஞ்சுண்ட ஞானிகள் சித்தர்கள், அவளை தீரர் அப்படின்னு மென்ஷன் பண்ணுறது. நாட் தைரியசாலியா, பிரம்மத்தை அறிஞ்சண்டவாளை தான் தீரர். அந்த சாதகர்கள் அந்த சித்தர்கள் அவளை தான் தீரர் அப்படின்னு மென்ஷன் பண்ணுறது. ஸோ அந்த உத்தமமான புத்தி வன்மை படைத்தவர்கள் தான் தீரர் ஞானிகள். அவள் நான் புக்கை படிச்சுட்டேன், இதை கிரந்தத்தை படிச்சுட்டேன்னு சொல்லிக்க மாட்டான். தங்களுடைய குரு மூலியமாக ஆறு ஆத்ம அனுபவத்தின் மூலியமாக உண்மையாலுமே அந்த பிரம்மத்தை அறிஞ்சுண்டவா அவளை தீரர் அப்படின்னு சொல்கிறார். ஈவன் பகவத்கீதையில் கூட கிருஷ்ணர் மென்ஷன் பண்ணுற போச்சு சொல்கிற, சரீரத்தின் சாவோடு எல்லாம் போய்விட்டது என்று ஞானி மயங்குவதில்லை அப்படின்னு சொல்கிறார். அதாவது அது என்ன அப்படின்னா, தேகினோ அஸ்மின் யதா தேகே கௌமாரம் யௌவனம் ஜரா ததா தேகாந்தர பிராப்திகி தீரஸ்தத்ர ந முஹ்யதே. தீரன்
அந்த தீரனா இருக்கக்கூடியவன் என்னுடைய உடம்பு போயிடுத்துன்னா எல்லாம் போயிடுத்துன்னு மயங்குவதில்லை. அதாவது அதான் சொன்ன மீனிங் பார்த்தோம், சரீரத்தின் சாவோடு எல்லாம் போய்விட்டது என்று ஞானி மயங்குவதில்லை. அப்போ அந்த இடத்த மென்ஷன் பண்ணுற போச்சு தீரஸ்தத்ரன்னா முக்கியதி அப்படிங்கிற அந்த தீரங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணுறார். ஸோ வாய் வேதாந்திகள் தாங்கள் ஞானி அப்படின்னு ஷோ ஆஃப் பண்ணிக்க கூடாது, பண்ணிக்க மாட்டார். நிஜமாலுமே ஒரு சித்தி பெற்றவர்கள், நிஜமாலுமே ஒரு ஞானிகள், நிஜமாலுமே ஒரு வேதாந்தத்தினுடைய ரகசியத்தை அறிஞ்சின்றவங்க, நான் அதை பண்ணிட்டேன் இதை பண்ணிட்டேன்னு ஷோ அவங்கள தான் உண்மையான தீரர் அப்படின்னு சொல்கிறா பெரியவா. இன்னும் இதை பற்றி பேசுகிறா. நாளை தொடர்ந்து நம்ம பார்க்கலாம்.